यस्याभवत्तस्य जनार्थिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यपूर्णम् स्तम्भेवतारस्तमनन्यदभ्यम् लक्ष्मीषु सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्यरुत व्यामोहदशैतनानि सहायमे अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां सर्वोपमहेश्वरम् श्रीरङ्गे शैलेन्दुना करुणया सोऽस्यादिप्रेक्षितम् तातश्री नरसिंहकार्यं मे पदाब्जेन्द्रं दीक्षान्ति दयादिविश्वगुणैः पान्तं पुराक्लेशं श्रीमद्रङ्गसकार्यो नृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसररिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंह नरहरिसरजिद्योगिनयतिप्रसादात् राज्ञं श्रीरङ्गकारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं विदधग्वीक्षतारे श्रीरङ्गनाथशरभोगयतीन्द्रविष्टं लक्ष्मीकुसुमसरदिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरऊराशरोपसृज्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरजिद्रङ्गपूजाभ्याम् कारुण्याक्षीणिसुम्ये जगत्सरिपोः आत्मनिक्षेपतन्यं वेदान्ते भवदूगत्वमिसर्जिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसकारिसंयमीवराल्लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररघूर्महात्यजलचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायण श्रीमद्रङ्गसदारि योगिचरणस्नात्मरक्षावरं श्रीमद्रङ्गसदारि वीरवराल्लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभुवनैर्भान्तं महत्त्वं सजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसाम अनवद्यगुणं बुधाभ्यां जयभीष्टं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। पितं मातरं दारान् पुत्रान् बन्धून् सखीन् गुरून् रत्नानि धनधान्यानि क्षेत्राणि गृहाणि च सर्वधर्मान् त्यज्य सर्वकामान् च साक्षरान् दोषविक्रान्तचरणो शरणं ते प्रियं विभो। இந்த ஸ்லோகத்தினால ஒரு பிரபன்னனாய் இருக்கவன் இவைகளிலே பற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ அவையெல்லாம் விட வேண்டும். அவரிடத்த பற்று இருப்பதனால திருப்பி திருப்பி நமக்கு ஐஸ்வர்யாதிகள் அபேட்சை தான் அதிகமா இருக்கு. அவளை காப்பாற்றுறதா உழைக்கிறதும், தனக்கு சேர்ந்தவள் தனக்கு பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுறதும், பந்துக்கள் நிறைய பேர் வந்து அவளோட சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு இப்படியே இருந்து அவைகள்லாம் ரத்னானி தனதானி சேத்திராணி இந்த விஷயங்களே கண்ணோட்டம் உடையவர்களாக இருக்கும். அதனால அவைகள் எல்லாம் சாதனங்களாக இருப்பவைகள்லாம் சர்வதர்மம், அதுக்கு அதனால வரக்கூடிய பயனாக இருக்கிறது தான் சர்வ காமம். ஆக இவைகளை ரெண்டுத்தையும் விட்டுடணும். சர்வதர்மாந்த சந்தேர்ந்து சர்வகாமாந்த சாட்சரான். நமக்கு திருஷ்டமான ஐஸ்வர்யங்களை காட்டிலும் நம்மளால கண்ணால பார்க்க முடியாததான ஜீவ ஸ்வரூப தியானம் இருக்கே கைவல்யம்,
அதையும் விடணும் அப்படின்னு சாய்கிற. அதை விட்டு என்ன பண்றது? லோக விக்ராந்த சரணம் சரணத்தை அவரகம். லோகத்துக்கெல்லாம் அன்னைக்கு வேண்டியவர் வேண்டாதார்கள் எல்லாருக்கும் திருவடியில் எல்லாருடைய திருவடியிலும் இந்த தலைய திருவடியை சாப்பிட்டார். அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியை நாம் எல்லாம் அடைவோம் அப்படின்னு சொல்லி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தே விபோ, அவன் ரொம்ப சௌலத்தை உடையவனாயும் பரத்துவத்தை உடையவனாயும் சொல்லு. அப்படிப்பட்டவனை நாம் சரணமாக பற்றுவோம். நமக்கு சொன்னார். அவர் பற்றினார் யார்? பாஷ்யக்காரர். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? மாத்திரு தேவோபா, பித்ரு தேவோபா, ஆச்சாரிய தேவோபவா அப்படின்னு அவளெல்லாம் தேவதையாக உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாதா பிதாக்களை விடணும்னா எப்படி விட முடியும் அப்படின்னா, அந்த ஸ்தானத்திலேயே எம்பெருமான் இருக்கான். இல்ல அவர்களையே இந்த தேவதையா நாராயணா உபாசனம். அது நாராயண உபநிஷத்துல அது வாக்கியங்கள்லாம் வந்து வாக்கியமே வருது. பிதாஜ நாராயணா மாதாஜ நாராயணா அப்படின்னு வருது. அதனால கதிஷ்ட நாராயணா அப்படின்னு எல்லாமே நாராயணன். அந்த ரீதியில இவர்களை எல்லாம் அவனுடைய ஸ்தானத்துல வச்சிருந்து எந்தெந்த ஸ்தானங்கள்? துவமேவ மாதா பிதா துவமேவ துவமேவ குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவா. ஒண்ணுன்னா சொல்லு வந்த மாதா பிதா இவத்தைய சனையாகி பூதே நாங்க சொல்ற மாதிரி சோத்திரத்துல ஆள வந்தவரை சாய்க்கிற மாதிரி எல்லாம் அவர் தான். பந்துவும் அவர் தான், குருவும் அவர் தான். வித்யைகள் அவனை அடையக்கூடிய உபாசனங்கள் இருக்கே அதுவும் அவனே தான். திரவிடம் இந்த அச்சேதன திரவிடம் எதுவும் அல்ல. அதுக்கப்புறம் எது எது சொல்லாத விட்டு போச்சோ அது எல்லாம் சர்வம் மம தேவ தேவா, என்னுடைய தேவதேவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன. அது மட்டும் அது இப்போ நம்ம பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல சர்வதர்மான் லோகம் இருக்கிறாங்க சரணத்தை சேவிச்சோம். அப்படி சரணத்தை அப்படிதான் விவோம் நாங்க சரணமாகப்பட்டதுன்றத விவரிக்கிற அடுத்த ஸ்லோகத்தால அப்படின்னு சுதப்பிரயாசாச்சார் வியாக்கியானம் பண்ற. சரண சப்தம் விவருணோதி தொமேவே தி. அதனால கீழே சொன்ன சரணந்தே அவர்தான் விவோ சரணம் அப்படின்னு சொன்னார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரை பற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் தான் எல்லாமே. என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னா துவமேவ மாதா பிதா துவமேவான்னு விவருணோதி துவமேவேதி பித்ராதி காரிய ரட்சணஸ்ய அஸ்மின்னேவ அயமேவ பந்து. அதனால பிதா மாதா இவெல்லாம் பண்ற காரியங்கள் இருக்கு. அது என்ன பண்ணுவா? ரெண்டு பேரும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்துறதுன்றது அந்த காரியம் தானே. அந்த காரியத்தை இவர் என்னன்னா புஷ்கலமா பண்ணுவார். அப்பா கோபம் வந்துருச்சுன்னா நீ எங்கெல்லாம் ஒழிஞ்சு போ அப்படின்டுவேன். அம்மாவும் உனக்கு எத்தனை நேரம் தான் சொல்றது, நான் உன்னோட படுறதா இல்லை அப்பாவோட படுறதாடா, நீ இப்படி இருக்கியே அப்படின்னு அவ்வளவு நொந்து போடுவோம். இப்படி எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுவோம். மாதா பிதாக்களா இருந்தா கூட தன்னுடைய குழந்தைகள் சரியாக வரலன்னா அவ படுற கஷ்டம் வேற யாருக்கும் தெரியாது. அதனால ஆனா இந்த பகவான் இருக்கானே, நீ அவனை தாயாவோ பிதாவோ அவனை நீ நினைச்சானாக்க
ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டான். உன் ரட்சணத்தை பிரமாதமா பண்ணுவான். எந்த வித தொய்வும் இருக்காது. அவனுக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது. இந்த குழந்தை நம்ம குழந்தை, அதனால இந்த ரட்சணத்தை நாம் பரிபூர்ணமா பண்ணணும் அப்படின்னு பௌஷ்கலன்னா பூர்ணமாக பண்ணணும். அயமே அப்படிப்பட்டவன், அயமே அவனே பந்து. நது இது சூதப்பிரயோக நது பித்ராதய அபிப்பிராயான துமேவே இத்தியாவத்தி. அதனால கீழே சொன்ன சரீர பந்துக்கள் கொண்ட பிதா மாதாக்களை இங்க சொல்லல. இங்க எல்லாமே நது பித்ராதயா. பித்ராதயான்னா இங்க இதுக்கு முன்னாடி சொன்னார பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் அப்படின்னு சொன்னார, அதெல்லாம் இந்த துமேவமா துமேவன்னு சொல்லலையா, அதுல இருந்து யாவன் கீ சொன்ன பிதரம் மாதரம் தாரான்னு சொன்னதுக்கு இங்க துமேவன் சொன்னதால அவர்களை காட்டு வேறுபட்டவர் அப்படின்னு சொல்ல வந்தது. அந்த அம்மா அப்பா போல இவர் இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா அப்பாவை காட்டு இவர் வேறுபட்டவர், விலட்சணமானவர் அப்படின்னு இங்க சிவப்பிரகாஷ் அதுக்கு வியாக்கியானத்தை முடிச்சுட்டார். பெரிய வியாக்கியானத்துடைய வியாக்கியானத்துக்கு துமேவமா அதாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, பிறந்த பின்பு இதவரனான பிதாவை போலன்று கர்ப்பவாசமே தொடங்கி ரட்சித்து போரும் அவளிலே மாதா. அப்பா இறந்த பிற்பாடுதான் அந்த குழந்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவான். அதுகிட்ட கொஞ்சம் பாசம் வரும். அந்த குழந்தைய பார்த்தாதுன்னு இப்போ அவன் கர்ப்பம் தரிச்சு கர்ப்பம் பிரசவிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிறத பார்த்தாவிட்டு தான் இது நம்ம குழந்தை அப்படின்னு அவனுக்கு அதனால கொஞ்சம் பிரீத்தி வரும். ஆனா இந்த தாய் இருக்காளே, அந்த வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைய ரட்சணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா. வந்து அந்த அவெல்லாம் எப்படி கஷ்டப்படுறான்றது அவளுக்கு தெரியாது. ஏன்னா இதை பத்தி பேசவும் மாட்டாவா. இந்த காலத்துல ஜோடிகளா இருந்தா அதுல எத்தனையோ விஷயங்கள் பரிமாறிப்பா. அவன் இதெல்லாம் பரிமாறிக்க மாட்டான் தெரியுமா. அதனால அந்த குழந்தை வயது உள்ள இருக்கிறது சந்தோஷப்படுறதும் அவ்வளவுதான். அது என்ன இருக்குதுமே அப்படின்னு வேதனைப்படுறதும் அவதான். நல்லபடியா பிரசவம் ஆகணுமே அப்படின்றது நினைக்கிறது அவதான். அந்த பிரசவ காலத்துல அவள் படுற கஷ்டம் இருக்க அதுவும் எல்லாம். இப்படி பிதாவை போலன்றியே கர்ப்பவாசமே தொடங்கி ரட்சித்து போரும் அளவிலே மாதம் பிதாவை காட்டிலும் உயர்ந்தவள். எப்போ கர்ப்பவாசனம் ஆரம்பிச்சதோ அதுல இருந்து அந்த குழந்தைய ரட்சிக்கிறாள அந்த இது அம்மாதான். இத்தால் இவர் நினைக்கிறது நெண்ணில் மேல் சிஷ்டிக்கு கூப்பாக முதலையாதபடி தாய் இருக்கும் வண்ணமே திருவயிற்றிலே ரட்சித்து போந்தவன் என்கிறார். சரி, அதெல்லாம் சரி. இது இங்க இருக்கு எந்த எண்ணத்துல இங்க அங்க துமேவமாதான் சொல்ற யாரு பாஷிக்காரு அப்படின்னா அதுக்கு சொன்னமோ இல்லையா, அம்மா போல இருக்கான்னு சொன்னமோ இல்லையோ. மாதான்னு சொன்னா மாதா மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, தாய் இருக்கும் வண்ணமே மாதாக்கள் இருக்கிற மாதிரியே திருவயிற்றிலே ரட்சித்து போந்தவன் என்கிறார். பிரம்மத்துல என்ன விரும்பியா? பழைய காலத்துல இவைகள்லாம் எங்க இருந்தது? எல்லாம் எம்பெருமான் திருவயிற்று. அம்மா எப்படி காப்பாற்றினாலோ அந்த மாதிரி வஸ்துக்கள் அழியாதபடிக்கு தன்னுடைய வயிற்றுல வச்சு காப்பாற்றணும் இல்லையா. அப்போ அவனை என்ன சொல்றது? மாத்தான்னு சொல்ல வேற என்ன சொல்றது? அதனால வைத்து ரட்சித்து போந்தவன் துமேவமாதா. சரி, நீ சொன்னது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம்
பிதாத்வமேவன் சொல்ற அது எப்படி நான் ஒண்ணு ஒண்ணு நேர் எல்லாம் நேர்னு சொல்லிட்டு போறது வந்து முன்னாடி விட்டுணும்னு சொன்னேன். இப்ப எல்லாம் அவளை கொண்டே அதை மாதிரி நீ அதை மாதிரி நீ அதை மாதிரி நீ அதை மாதிரி நீ அப்படின்னு சொன்னா அவளை விடுறதுக்கும் அவளை எடுத்த இப்ப எம்பெருமான் நினைக்கும் போது இப்படி அவளை பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவள்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா மாதாவுக்கு முன்னே பிறக்கிற கிருஷி பண்ணுவான் பிதாவிதே. ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது யார் பண்றான்? எம்பெருமான் தான் சங்கல்பிக்கிறான். அத மாதிரி தனக்கு குழந்தை போகணும் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றான்? அதுக்கு வேண்டிய காரியத்தை இவன் தானே பண்றான் முதல்ல, இல்ல தானா வந்துடுவான். அதனால மாதாவுக்கு முன்னே அவளாவது கர்ப்பவாசம் வந்தாவிட்டு குழந்தை அந்த குழந்தை ரட்சிக்கிறதோ இதெல்லாம் அதுக்கெல்லாம் பிரயத்தனப்பட்டான். அந்த கர்ப்பத்துக்குள்ள வரணுமே அதுக்கு என்ன காரியம்? அது யாருடைய காரியம்? அதுதான் பிறக்க கிருஷி பண்ணுவான். எப்படி பயிரிடுறவன் முதல்ல பயிரை நடுறானோ அத மாதிரி இவன் தன் பயிரை வளர்க்கறதுக்கு இவன் தான் காரியம் பண்றான். கிருஷி பண்ணுவான் பிதா விதே. சரி, அதுவும் ஒத்துக்க வேண்டியதா போச்சு. சரி, அப்புறம் அது இன்னும் அது அதோட உள்ள அதுக்கு பிரமாண ஸ்லோகங்களை வேற சாய்கிறது. என்ன பிரமாண ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்னா இந்த பூர்வஜன் ஒரு சப்தம். அதாவது நிதந்தே ஸ்தோத்திரத்துல நிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ரிஷிகேசா மகாபுருஷ பூர்வஜா. பூர்வஜன் அப்படின்னு சொன்னா கட்டின மாதிரி இருக்கு. ஆனா ஜிர்தா ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி பூர்வஜன் இவன் தான் முன்னாடி தோன்றினான். அதனால பிறப்பித்த தந்தை நீ பிரித்து மீத இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கிறவன் நீ, பிறப்பித்த தந்தை நீ அப்படின்னு ஆழ்வரே சாதிக்கிற எம்பெருமான தந்தையா. அப்புறம் துமேவ பந்துஷ்ட, பந்துக்கள் யாரு? இந்த விஷயத்தெல்லாம் சுவாமி தேசியம் இப்படியெல்லாம் இவன் வழிகட வத்தியாதபடி நியமித்து கல்வழியை நடத்துவது. அப்படியே நான் வழிகட வத்தியாதபடி அந்தராத்மதையாக இருந்து நியமித்து கல்வழியாக்கும் பந்துவும் நீயே. சத்தமா இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய ஸ்நேகிதன் எந்த வீட்டுல தவறான வழியில போகக்கூடாது. அதே தவறான வழியில போகக்கூடியவன் தான் ஸ்நேகிதன். அது ஒண்ணு சொல்லுங்க. நல்ல சத்பாத்திரமா இருக்கக்கூடிய தோழனா இருந்தா அவனுக்கு நல்லதுதான் சொல்லிக் கொடுப்பானே தவிர சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்ல, அந்த நல்வழியிலேயே அவனுக்கு ஆக்கி விடுவான். அதனால்தான் லோகத்துல அந்த காலத்துல சேருவா கூட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். நமக்கே இப்போ பசங்களுடைய ஸ்நேகிதால பார்த்தாலே அதுக்கு மேலே ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன, அவன் பார்த்து இருக்கா, அவன் நம்ம சந்தேகப்படக்கூடாது. இருந்தாலும் அது இந்த தலையை வச்சுக்கிற பாதிக்க அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு கூட்டத்தை பார்த்தாலே தெரியல. இதே நம்மத்துல ஒரு குழந்தை அதே திருமணம் சென்று அந்த ரீதியில என்ன தீர்த்த காட்டுவாங்க. அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸா கூட்டா வாசல கூட ஒரு பெரிய சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அப்படின்னு விசாரி சரி ரொம்ப சந்தோஷம், என் பையனுக்கு நீ கொடுத்தா என் பையனை கமிச்சிடுவான் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவோம். இப்ப அவங்க மீது பேர் சொல்ல முடியுமா சொல்றாரு. ஏன்னா அவங்க எப்படி போகவும் தெரியாது.
அதுகிட்ட சொல்றா, ஓ அப்பா கிரீன் சிக்னல் கொடுத்துருவா என்னுடைய வாழாது. அது இந்த மாதிரி பசங்களோட பையனா. அதனால அக்காவா இருக்கக்கூடியவர்கள் தானும் நல்வழி நடந்து தன்னோடு பழகவழி நல்வழி நடத்தக்கூடியவர்கள். சரி, பெருமாள் எப்படி சகாவார்கள் அப்படின்னா, நம்ம ஹிருதயத்திலே இருந்து கொண்டு இந்திரியங்கள் ஒண்ணு அவன் கலந்துருக்கான். கலந்து நாம நல்வழியில போனா அப்படியே நல்வழியில போட்டு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான். அதனால அந்தராத்மதையா இருந்து நியமித்து நல்வழியா பந்துவும் நீயே. அதனால இந்த இடத்துல பந்துன்னு சொல்லணும். சரி, குருத்துவமேவா ஏற்கனவே குரு சப்தா அந்தகாரா अंधकार भू शब्दः भू शब्दस्तु अंधकारः रू शब्दस्तु निरोधकः तस्मात् गुरुवित्तमे அதுதான் ஆழ்வாரும் விபுத்தர்மா ஞானத்தை விபுத்தர்மா ஞானத்தை போக்கி தெளிவி துன்பு வீடோடின்னு சொல்லி தெளிவு துன்பு போக்கியாரே எனக்கு அத்தியாந்த ஞாபகம் பண்ணும் ஆச்சாரிய அறிவித்த அத்தா தெரியாதெல்லாம் நீ காண்டி கொடுத்தீர அப்படின்னு ஆச்சாரிய ஸ்தானத்துல லட்சுமிநாத சமாரம்பான்னு ஆச்சாரிய ஸ்தானத்தை பிரதமாச்சாரியர்கள் நம்ம வீட்டுல போய் வச்சுன்னா சொல்லிடுவோம். அப்படி பிரதம ஆச்சாரியரா விசேகித்து என்கிறபடியே முதலிலே விசேகித்து என்னை பெருமாள் நம்மள திருவடியில வந்துன்னா நமக்கு அதை முதல்ல ருச்சி உண்டு பண்ணலாம். விசேகித்து என்னை விசேகித்துன்னா உன்னை சேவிக்கணும், உன்னை சேவித்த எந்த விதத்துல நீ பத்தி சொல்ல அப்படின்னு பெருமாளை இவன் கேட்க ஜீவன் கேட்க, ஏய் நம்ம இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லுவேன் போதும் அப்படியா சரி அப்படின்னு நான் உன்னை சேவிக்கிறேன். சேவித்து இந்த பிரபத்தியை பண்ணிக்கோன்னு சொல்றது அப்புறம் உங்க மனசுல பட்டு அது பண்ணிக்கலாமா வேண்டாமா, அது இப்ப பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எவ்வளவு முடிவெடுத்து அதுக்கப்புறம் சரி அது ரொம்ப நிர்பந்தப்படுத்தி ஆகும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கணும். அந்த மாதிரி சேவித்து என்னை ஆளுநரை கொள்ளு பார்ப்பேன் அப்படின்னா. அதனால முதல்ல நமக்கு ருசியை உண்டு பண்ணாங்க. அதாவது பிரதம ஆச்சாரியன் எல்லாரும் சொல்லி வந்ததுதான் சரியா இருக்கு, எல்லாம் வியாக்கியானங்கள்லாம் சரியா இருக்கு. சமய வித்யா அப்படின்னு சொல்றது அது வித்யை எப்படி உபதேசித்த ஞானம் நீயே ஞான கலைகளுக்கெல்லாம் ஆதியும் இந்த கலைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணோம்னா அவன் தான், அதுக்கு விஷயமாகவும் இவன் தான், எல்லாமே இவன் தான். அப்படி இந்த ஞானத்துக்கு இந்த ஸ்கூல் படிக்கிறதுனால ஞானம் அதனால நமக்கு சொரூப சத்தை ஏற்படாது. அது என்ன, இந்த சரீர போஷாக்க அந்த ஞானம் உபயோகப்படும். அத்தியாத்ம வித்தியை அவைகள்லாம் ஆத்ம சொரூபத்துக்கு லாபத்துக்காக அவைகள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம சொரூப சத்தை ஏற்படும். சொரூப சத்தை ஏற்படும்னா சொரூபம் நிலைச்சி இருக்கும். அதனால இந்த ஞான சொரூபம் குறித்தவருடைய ஆத்மா இவையெல்லாம் நிலை பெற்று இருக்கணும். அது அவனுடைய அதிகம். அதனால அவனே எல்லா ஞானமும் கலைகள் எல்லாம் ஞான பிரதிபா, அதுவும் இல்லாத சாஸ்திர பிரதிபா செஞ்சாரு அவன் தான். அப்புறம் பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்றாங்க, அவன் விஷயம்தான் அப்படின்னு ஒரு விஷயங்கள்ல அதனால வித்தியில பிரதிபாத்தியமான தேவதை என்ன,
இவை எல்லாமே நீதான். துமேவ வித்யா. அதான் துமேவ வித்யா திரவிடம் திரவிடம் துமேவா. திரவிடம்னா என்ன? திரவியம். திரவியம்னா என்ன அப்படின்னா போகத்துக்கு உபகரணமா இருக்கு. போகம்னா என்ன? அனுபவம். அனுபவம் 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 சொல்ல அனுபவம் ஏற்படுமா? என்ன ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த அனுபவிச்சாதானே அந்த போகம் வரும். அப்போ அந்த போகத்துக்கு உதவியா இருப்பது அந்த வஸ்து. அதனால இப்போ நமக்கெல்லாம் எது போகம் அப்படின்னா அவன் விஷயமான பக்தி தான் நமக்கு அனுபவமே. அதுதான் நமக்கு போகணும். இதர விஷயங்கள்ல வந்து அனுபவம்ன்றது நமக்கு வேண்டாம். அதனால போகம் அந்த பரபக்தி ஆளுகள் இவையெல்லாம் நீதான். திரவிடமாகிறது திரவியம், அதாவது மோகத்துக்கு உபகரணமாயிருக்கை இத்தால் கோகோபகரணமான பரபக்தியாதிகளும் நீயே இருக்கிறார். அன்றைக்கே ஜான்மதியன் அப்படின்னு ஆனந்தான் சாதிச்சார். நீங்க எப்படி பிராபிய பிராபகங்கள் இரண்டும் நீயே, அவனே பிராபியன், அவனே பிராபகன். இப்படி எல்லா விதத்தையும் எல்லாமே அவன் தான். துமேவ சர்வம் அப்படின்னு சொன்னா சொல்லி சொல்லாத எல்லாம் நீங்க, இங்க சொல்லப்பட்டது போக மீது சொல்லாது இருக்கோ அவைகள்லாம் நீங்க. துமேவ சர்வம் மம தேவ தேவா. மம தேவ தேவா சர்வத்தையும் விட்டு உன்னையே பற்றின எனக்கு, எனக்கு இதெல்லாம் பற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா அது பிரகாரம் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நான் பற்றி யாரை பற்றுவேன்? உன்னதான் பற்றுவேன். அப்போ உன்னை தவிர இதர விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நான் தனியா நிக்கிற எனக்கு நீதானே எல்லாம், உன்னதானே பற்றுவேன். அதனால எனக்கு சர்வத்தையும் விட்டு உன்னே பற்றி எனக்கு விட்டவையும் எல்லாம் அயர் வரும் அபாரர் வருகிறான் நீயே என்கிறார். நீ யார்? எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிரம்மாதி தேவதைகளை காட்டிலும் விலட்சணமானவன். அப்படிப்பட்ட மமதேவ தேவா அப்படின்னு சொன்ன. இதோட ஏழாவது சொல்லிய அடுத்ததாக பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய புமஸ்ய பூஜ்யஸ்ய புருகரியா நத்வத்சமோஸ்ய கல்ககுதோன்யா லோகத்ரேஸ்ய பிரபாவா. இது இது எட்டாவது சூழ்நிலை. பிதாசி லோகஸ்ய, அதுக்கு மேல இப்போ துமேவ சர்வம் மமதேவ தேவன் சொன்னது இல்லையோ, அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா பிதாசி லோகஸ்ய சராசரன். அதுக்கு அவதாரி சொல்ற இதுதான் உமக்கு ஒருவருக்குமேயா என எண்ணில். சரி இதெல்லாம் சொன்னீரேன், துமேவ மாதா பிதா துமேவ இதெல்லாம் உமக்கு மட்டும்தானே அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இதெல்லாம் உமக்கு மட்டும்தானே அப்படின்னு. இதுதான் உமக்கு ஒருவருக்குமேயோ எண்ணில். உடனே சொல்ற எனக்கு மட்டும் இல்லை என் அளவே என்று சகல லோகங்களிலும் வர்த்திக்கிற சகல சேதனருக்கும் சகல வந்து வாங்கி சர்வாருன்னு நீயே. அதனால லோகத்துல வர்த்திக்கிற எல்லாத்துக்கும் நீயாதான் சகல வந்து நீதான் சர்வாதிகன். அபியதிக குதோன்யான்னு வேற சொன்னார் இல்லையா. அதனால அவன் தான் எல்லாருக்கிட்டையும் மேற்பட்டவன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு வியாக்கியானம் பண்ற சர்வ லோகங்களிலும் உண்டான ஜங்கம ஸ்தாவராத்மகமான சகல பதார்த்தங்களுக்கும் உத்பாதகனானவனே பிதாசி. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சர அச்சரங்கள் இருக்க, அதாவது ஜங்கம ஸ்தாவரங்கள் சகல பதார்த்தங்களும் என்ன அது உண்டாக்குவன் நீதான் பிதாசி. இங்க பிதான்ற சப்தத்தினால அவன் ஜெகத்காரண பூதன் சொன்ன.
அப்படிப்பட்ட நீ துவமஸ்ய பூஜ்யஸ்ய ஆகியாலே சர்வத்துக்கும் பூஜ்யன் நீ அல்லவா, நீ அல்லையோ. அதனால எல்லாராலையும் வணங்கக்கூடியவன் நீ தானே, ஏன்னா அபியர்த்திக்கான்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் குரு கரியான் அப்படின்னு சொன்னேன். குரு கரியான்னு சொன்னதுல சிரேஷ்டான ஆச்சாரியன் நீயே. அப்போ பூஜ்யன்னு சொன்னார, இந்த பூஜ்ய பதம் யாருக்கு ஓட்டும் அப்படின்னா இங்க குரு கரியான்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பூஜ்ய சப்தம் யாருடா அப்படின்னா வரும், பிதாவுக்குள்ள பூஜ்யர்கள், அவர்கள்லாம் பூஜ்யர்கள். ஆனா சிரேஷ்டர் கரியன்னா சிரேஷ்டர், ஆச்சாரியன் தான் சிரேஷ்டர், எல்லா விதத்திலையும் ஆச்சாரியன். அதுதான் சொல்ற, சேஷான ஆச்சாரியன் நீயே. கீழ் சென்ன பூஜ்யத்தை, கீழே பூஜ்யன்னு சொன்ன சத்தம் இருக்க, அது பிதிருத்வ தலவத்திலே நிற்கும். அது அந்த பூஜ்ய சத்தம் பிதாசி லோகத்தை, அந்த பிதாசி மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா பூஜ்யராயும் சேஷராயும் அப்படின்னு ரெண்டு ஆச்சரணம். சேஷன் சொல்லிட்டாலே அவர் பூஜிக்கிறது வந்து அதுல எல்லாம் கிடைக்கும். ஆனா பூஜ்யன்னு சொன்னதுனால சேஷன் சொல்ல முடியாது, எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த லெவல்ல அந்த பூஜ்ய சப்தம் இருந்துவிடும். இந்த கரியான சேஷ சப்தம் வரைச்சு அது ஆச்சாரியனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பிரமாண ஸ்லோகம் இருக்கிற கரியான் பிரம்மதப்பிதா என்று பூஜ்யத்தின் எல்லை சொல்லுகிறது. சரி, இந்த பூஜ்யம் யார் மட்டும் போய் சேரும், எல்லாருமே இந்த பூஜை சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு உத்பாதக பிரம்ம பித்ரோர்கரியான் பிரம்மதப்பிதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிறப்பித்த தந்தைக்கும் பிரம்மோபதேசம் செய்த தந்தைக்கும் இடையே பிரம்மோபதேசம் செய்த தந்தை சிறந்தவன். இப்ப பிள்ளைக்கு உபநயனம் பண்றான். பிள்ளைக்கு உபதேசம் பண்ணா ஆத்துல தாத்தா பெரிய பரமே காட்சியா இருக்கு, அந்த பிறந்த குழந்தைக்கு தாத்தா. ஆனா பிறந்த குழந்தைக்கு அப்பா இருக்கானே, அவன் சந்தியானம் கூட பண்றானா இல்லைன்னு தெரியல. அவன் பிரம்மோபதேசம் பண்ணி வச்சா பலனா இருக்குமா, நல்லா இருக்குமா? அதுவும் பந்தல்ல தன்னுடைய அப்பா இருக்கார், ஆனா ஆச்சார அனுஷ்டானத்தோட அவர் எதிர்க்க தானே பிள்ளைக்கு உபதேசம் பண்ணா நல்லா இருக்குமா? இந்த காலத்துல வார்த்தை என்ன சொல்றார், அப்பாதான் சுவாமி பண்ணணும், தேவல் அப்பாதான் பண்ணணும், அதனால தேவலை பண்ணா அப்படின்னு. அந்த காலத்துல எவ்வளவுதான் இருந்தா கூட, பையனே அனுஷ்டானம் இருந்தா கூட அப்பா கிட்ட நியமனம் வாங்கிட்டு அவன் பண்ணணும். அவன் நல்ல அத்தியத்தை பண்ணியிருந்தா கூட அதே இங்க இங்கே பிரம்மோதம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோப்பனார்கிட்ட புள்ள கேட்பான். ஏண்டா நீயே பண்ணி வைடா, நீ நீ சுத்தமா இருக்க, சேஷனா இருக்க, நிச்சயம் விடாம சந்தியாகம் பண்ணிட்டு இருக்க, திருமேச்சங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால ஒன்றும் குறவே இல்லை, நீ பண்ணு அப்படின்னு சாய்ப்பார். இவன் அடியோடு சந்தியாகம் பண்றது கிடையாது, அப்பா இருக்க அதையும் பார்க்காது இவனே பண்ணிட்டு பண்ணலாம். அதான் தோப்பனார் தான் பண்ணணும், ஆனா தோப்பனார் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சாஸ்திரத்துல ஒரு பகுதி மாத்திரம் எடுத்துக்கூடாது, அதாவது பிரம்ம தான் தோப்பனார் தான் பிரம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னுட்டு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுதான் பண்ணி வைக்கணும். ஆனால் அவன் சந்தியாகம், அதுக்கோசம் பெரியவர் சொல்வா, குழந்தைக்கு சந்தியாகம் பண்ணாத கூட ஏய் நாளைக்கு ஒன்றை பார்த்து குழந்தைகள் சந்தியாகம் பண்ணாம இருக்கும், இப்போ உனக்கு பொறுப்பு அதிகமா போச்சு, நீ அதுக்காவது
குழந்தைக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி சந்தியானம் பண்ண ஆரம்பிச்சு நிச்சயம் காயத்ரி பண்ணு. உபதேசம் காயத்ரி பண்ணாம இவன் தான் அனுஷ்டானத்துல பண்ணாத எப்படி பிள்ளைக்கு உபதேசம் பண்ண முடியும்? அப்ப பிள்ளை எப்படி சந்தியானத்தை பண்ணுவான்? நீ பண்ணி வச்சா உன்ன மாதிரிதான் இருப்பான் அவனும். அதனால அங்க பிள்ளைக்கு அப்பா பண்றதை விட தாத்தா பண்றதுதான் சேஷ்டன்னு சொல்லுவா. ஆனா பிரம்மோபதேசம் செய்த தந்தை சிறந்தவன். அதனால அப்பா பண்றது சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இப்ப 2 பிள்ளைக்கு உபதேசம் பண்றா. அப்ப 2 பிள்ளைக்கு பண்ணாங்க. அது முதல் பிள்ளைக்கு அப்பா தான் பிரம்மோபதேசம் பண்ணணும். 2வது பிள்ளைக்கு இவர் தாத்தா இருந்தா தாத்தா பண்ணலாம், இல்ல இவளோட பெரியவளா இருந்தா பண்ணலாம். இத அந்த குழந்தைங்களுக்கு இருந்தா அந்த குழந்தைக்கு பெரியவா இருப்பா, ஏதாவது பண்ணலாம். இப்போ பெரிய பிள்ளைக்கு தான் பண்ணிட்டு இவனுக்கே பிறந்த குழந்தை அவனுக்கு அதுக்கு வேற யாரோ பண்றா. அவரும் சஞ்சானம் பண்றாரா இல்லையான்னு தெரியாது. அப்படிதான் பண்ணா இல்லை. அதனால இப்ப என்ன செலவு 2 பண்ணா ஒரே செலவு ஆயிட்டுமே. செலவு வாஸ்தவம் தான். அதெல்லாம் இருந்தா கூட விசாக்கள் பண்றதுதான் உபதேசம் பண்றதுதான் உத்தமம். அதுக்காக அடுத்த வருஷம் பண்ணிக்கணும் உணர் அப்படின்னு இல்லை அப்படின்னா பெரியவாளை கொண்டு அவளுக்கு உபதேசம் பண்றவா அவளும் சந்தியானம் பண்ணி ஒரு தகுதி உள்ளவளா இருக்கு. பண்ணிருக்கா வண்டி போ. அதனால அதான் சொல்றேன். சர்வ பூஜ்யத்தின் எல்லை சொல்லுகிறது. அப்புறம் குரு கலியானு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணம் எடுக்கிற என்ன அப்படின்னு சொன்னா, பித்ரு மாத்ரா சுதம் மாத்ரு சுதம் பிராத்ரு தார மித்ராதயோபிவா ஏகேக பலலாபாய சர்வலாபாய கேசவா. இதுவும் பிரமாணம் எங்கன்னு தெரியல. ஒருத்தனுக்கு அப்பா அம்மா, அப்புறம் அவனோட கூட பிறந்தவா, அப்புறம் அவனுக்கு கல்யாணத்துல மனைவி, அப்புறம் அவன் செய்து இப்படி அவர்களால ஒவ்வொருத்தரால ஒரு பலனை அவன் அடையிறான். ஆனா ஒவ்வொருத்தருகிட்டே இருந்தும் ஒவ்வொரு பலன் தான் பெற முடியும். இல்ல அப்படி இல்லைன்னா 2 பலன் அடையலாம். ஆனா எல்லா பலனையும் அடையணும் அப்படின்னு சொன்னா அது பெருமாளுக்கு ஒருத்தருக்கு தான் முடியும். அதனால பெருமாள் கேசவன் கிட்ட இருந்தா சர்வலாபாய கேசவா எல்லா பலனையும் பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பகவான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால உனக்கு ஆகையாலே எதிரித்த சமஸ்த வஸ்துக்களிலும் உனக்கு சதுரசர் இல்லை என்றால் அதிகர் இல்லை என்னும் சொல்ல வேணுமோ? உனக்கு சமமான இல்லைன்னு சொன்னா அப்புறம் அதிகமா இருக்கணும்னு சொல்லணும்னா வேண்டியதே இல்லை. ஒத்தார் மிக்கார் இல்லையா இதே இப்படி அவனுக்கு ஒத்தவனும் அதிகப்பட்டவனும் இல்லைன்னு வாழ்வாரே சாட்சிருக்கு. லோகத்திலே அப்பிரதிம பிரபாவம் ஆகியால் திருவித சேதனர்களிடம் காட்டு ஒப்பில்லாத பிரபாவத்தை உடையவனே அப்படின்னு பிதாசிலோகஸ்ய ஜராதரஸ்ய சுமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கரியான் நஸ்தமோப்ய பதிக குதோர்த்தா லோகத்திலே அப்பிரதிம பிரபாவ. அப்புறம் தஸ்மாத் பிரணம்ய பிண்டாயகாயம் பிரசாதே ஸ்வாம் அகமே சமீட்சா இதேவ புத்திரஸ்ய சகேவ சத்யு பிரிய பிரியாயான் தேவதோடும். இது 9வது பிரகாரம். இதுல சுவாமி தேசிந்து இது 19 கேட்டோம். இப்போ இதுல இதுக்கு அவதாரிகை சாய்க்கிறார். அனந்தரம்
கீழ் சரணம் பூக்குவதற்கு காமனம் பண்ணுகிறது. ஆழ்வே ஹிருதயத்தாலே எண்ணில் ஸ்வஹிருதயத்தாலே. இப்போ கீழே சரணாதி பண்ணியாச்சு. அதுக்காக இப்போ இவரு சமாபனம் பண்ணிக்கிறார் பாஷிகார். இந்து உத்தரவாக இவர் பண்ணதா இல்ல, ஸ்வஹிருதயத்தாலே. இவர் சமாபனம் பண்ணிக்கிறாருக்கு இவருக்காகவே. அது எதுக்காக அப்படி சொல்றாரு? அனாதிகாலம் அபராதத்தை பண்ணி கூடு பூரித்தவன். அனாதிகாலமாக இந்த சம்சாரத்துல பிறந்து ஆக்ஞாதிலங்கனம் பண்ணி பாபத்தையே சம்பாதிச்சிருக்கான். அதனால அபராதத்தை பண்ணி கூடு பூரித்தவன். சேர்ந்து ஒரு கூடா மாறி போச்சு. இன்றாக ஆபிமுக்கியம் பண்ணினேயாகிலும் திரிபூணாம் அபிவத்சலஹா எதிவா ராவணஸ்வயம் என்கிறபடி அவன் படி பார்த்தால் இவனை கை கொள்கைக்கு ஒரு குறையும் இல்லை. நான் எப்படி நான் பாப்ப போய் இஷ்டம் இருக்கட்டுமே. என்ன எங்குருமா திரிபூணாமி வத்சலா எதிவா ராவணஸ்வயம், ராவணனே வந்தா கூட எதுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அவனை பார்க்கும்போது என்ன ரசிக்கிறதுல ஒரு குறைவில்லையே, என்ன நான் சரணாதி பண்ணா ஏற்றுக்கிறதுக்கு குறைவில்லையே. ஆகிலும் பதிவிருத்தியாக இருப்பால் நெடுநாள் விபஜரித்து பின்பு பர்த்தாவானவன் பழியாளன் என்கிற இதுவே ஆலம்பனமாக வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று முன்னே நின்றால் வருகை தானே அபராதமாய் அதுக்கு மேலே என்னை ரட்சிக்க வேண்டும் என்கிறால் அபராதத்துக்கு மேல் இல்லையா ஸ்ரீத்வஹானியமாய் இருக்குமிரே. ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. இப்போ ஒரு பதிவிருத்த ஸ்ரீயானவள் ரொம்ப நாள் கணவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஒரு நாள் ராத்திரி ஆத்துல இல்லைன்னாலே ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் பேர் கட்டுப்படும். அது இந்த நரிக்கிற ஒரு கூட்டத்துல பிரத்யட்சமா பார்க்கலாம். வித்யார்த்தத்துல எங்க வேணாலும் விளையாட்டு வரலாம். அவர் அந்த பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆகணும். வந்து ஆகலைன்னா அதுங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இதெல்லாம் கிராமங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்திரீயானவள் போயிட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போனா அவள் எபிச்சாரியா போயிட்டா. அப்புறம் இவளால பர்த்தா கிடக்கிறது. அப்புறம் இவ வந்து தெரிஞ்சுட்டு திருப்பி அவன்கிட்ட அவன் எதிர்க்க வந்து என்ன ரட்சிக்கணும் ஏதோ தெரியாதமா ஆயிடுச்சு அப்படின்னு அவன் எதிர்க்க போய் நின்றா, முதல்ல இத்தனை நாளா போயிட்டு இன்னைக்கு இப்ப வரல, அதுவே அபராதம். அதுக்கு மேல என்ன வேலை காப்பாற்றணும்னு வேலை கேட்கிறான். நீ ஓடி போனாலும் போனா வந்து அப்படியே போக வேண்டியதுதானே, இப்ப எதுக்கு வர? அவனுக்கு ஒரு நாள் பேர் கெட்டு போச்சு. இப்ப வந்து நிக்கிற வந்தது தப்பு, அதுக்கு மேல என்னை காப்பாற்றணும்னு வேலை கேட்கிற. இதுதான் இன்னும் அபராதத்தை காட்டிலும் பெருசு. அந்த மாதிரி நாம் நெடுங்காலமாக தப்பு பண்ணியே இருக்கோம். சாஸ்திரங்கள் ரிபுணாம இதுவா ராவண ஸ்வயம் அப்படின்னு அழகா பெருமானுடைய சௌலபியாதி சொல்றார். நிறைய ஸ்லோகங்கள்லாம் பண்ணி வச்சுட்டார். ஆனா நாம தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கோம். ஆஜ்ஞாதினம் நம்ம தெரிஞ்சே பண்ணியிருக்கோம். இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு என்ன பகவான் நமக்கு பர்த்தா, நாம் அவனுக்கு பத்னி. இப்ப வெபிஜேட்ட போயிட்டோம். ஆஜ்ஞாதினம் பண்ணால பெருமாளுக்கு நம்மளால அவத்தியம் வந்திருக்கு. இப்ப அவனுக்கு நம்மளால அவத்தியத்தை ஏற்படுத்தி அவன்கிட்டே நம்ம நிக்கிறோம். வந்து நிக்கிறது தப்பு. அது வேற என்ன ரசிக்கணும்னு வேற கேட்கறது இல்லையா? கிருஷ்ணா ரொம்ப அழகா இருக்கு. மேல் எல்லையாய் ஸ்ரீத்வஹானியமாய் இருக்குது. அது ஸ்திரீத்துவத்துக்கு ஸ்திரீகளுக்கு அது ஒரு ஹானிதான்.
அது குறவுதான். அப்படியே இவனும் அனந்தியாக சேகபூதனாய் இருந்து வைத்து கணக்க அபராதத்தை பண்ணி போந்து இன்று வந்து சரணம் புகுதியால் அபராதத்துக்கு மேல் எல்லையுமாய் சேஷத்துவ ஹானியுமாய் இருக்க கிடவுதே. அவளுக்கு எப்படி அந்த பத்திரிக்கு ஹானி ஏற்படுறதோ அதுவே நாம் எம்பெருமானுக்கு சேகபூதன். நாம் எம்பெருமானை தவிர வேற ஒருத்தருக்கும் சேகபூதர் கிடையாது. அப்படி இருந்தும் நாம பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். வெபிச்சாரியம் போனது அவசியம் இல்லை. இந்த அபராதங்கள் மேல மேல பண்ணிட்டு போயிட்டு இருக்குமே, அதுவே இன்னும் ரொம்ப இது. அதனால இப்படி கணக்க அபராதத்தை பண்ணி கொண்டு இன்று வந்து சரணம் போய் இப்ப வந்து பெருமாட்டவே எனக்கு ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அபராதத்துக்கு மேல் எல்லையிலுமாய் நாம எம்பெருமான சேஷபூதன் அப்படின்னு கேட்க அந்த சேஷத்துவத்துக்கு ஹானி இன்னும். ஆனால் சரணம் புகுழையும் அபராதத்துக்கு மேல் எல்லையாக சரணம் புகுகிறதின் சாமனம் பண்ணுகிறது சமேவ சரணம் கதா என்ற காக்கத்தோ பாதி புறம்பு புக்கள் இல்லாமையாலே சரணம் புகவும் வேணும். அதனால இப்ப பார்த்தோம்னா திருப்பி இங்க வந்து கேட்கறது தப்புதான். இருந்தாலும் இப்போ சரணம் புகுவானே, இப்போ அதுக்கு பண்ணிக்கணும்னு கேட்பானே அப்படின்னு சொன்னா சமேவ சரணம் கதா. இந்த காக்க விருத்தாந்தத்தை நினைச்சுக்கணும். காக்க தெரிஞ்சுட்டேதான் பிராட்டின்னு தெரியும், பெருமாள் எடுக்கன்னு தெரியும். அவனுடைய திருமுன்பே இந்த பிராட்டியினுடைய மார்பகத்தை கீண்டி கிளர் பண்ணானே, அபராதத்தை பண்ணிட்டு எத்து விஷயம் முழன்றோடி இழைத்து விடும் காகம் போல். அந்த மாதிரி ஒண்ணு நினைச்சுக்கோ என்ன. அதனால புறம்புகள் வேறு யாரும் எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஒன்றை தவிர ஒன்றை விட்டா வேற வழி இல்லையே. விபச்சாரியா போனவர்கள் கடைசியில யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? எத்தனை புருஷர்கிட்ட போயிட்டு இருப்பா. அதான் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு காவல் சொல்லும்போது தனக்கு பர்த்தாவா இருக்குங்கிட்ட தான் அவனுக்கு கேட்க முடியும். அபராதம் பண்ணிட்டு அவங்ககிட்ட போனாக்க தான் போ, நான் எல்லாம் உனக்கு அவ்வளோ வேண்டியதான் கொடுத்தேன், அதெல்லாம் போ அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு விடுவான். எப்பவுமே கைவிடாதவன் புருஷன் தான். ஆனா மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டியே என்னை கஷ்டப்படுத்தி விட்டுட்டியே அப்படின்ட்டு. சரி இப்பயாவது வந்து அப்படின்னு ஏதோ ஒரு சேர்த்து போனோம். இன்னும் அந்த மாதிரி எம்பெருமான் வேற எங்கேயும் போக்கு இல்லாத வந்து விழுந்துதே இந்த காக்கை, அத போல இவன் வந்து விழுந்துருக்கான். காகத்தோபாதி புறம்பு புகழ் இல்லாமையாலே வேற ஒருத்தருகிட்ட போய் ஏன்னா அது பண்ண முடியல. சரணம் புகவும் வேணும். அதனால நாமளும் பெருமாளும் தான் சரணம், வேற யார்கிட்டையும் போய் பண்ண முடியாது. பூர்வ விருத்தத்தை பாரா பண்ணின இதுவும் அபராதம் என்று பயகேதுவாகவே சாமனம் பண்ணவும் வேணும். சரி, அதுக்காக வந்து நான் தப்பே பண்ணல, நான் இனி என்னை ஏற்றுக்கணும் இல்லை, தப்பு பண்ணிட்டேன், பூர்வ விருத்தம் ஆச்சு, அதை நினைச்சு சமாளம் பண்ணதான் பண்ணணும். பூர்வ விருத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், நான் பண்ண தப்பு எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சது மட்டும் புரிஞ்சுதான் போறாது, இதுவே நான் பண்ணிட்டேன் தப்புதான் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு அவதாரியை பண்றார். அதான் தஸ்மாத் பிரணமிய பிரணிதாய். அதனாலதான் இப்போ சேவிக்கிறார், சேவிக்கிறார். அப்புறம் பெருமாள் அனுகிரகம் ஓடுன்னு பிரார்த்திக்கிறார். இப்படி எல்லாம் நீ வந்து எனக்கு பிதா சக்தி சகம் சக்தி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து விழுந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு அவதாரிகை வச்சார். அதனால நான் வந்து இதுக்கு வியாக்கியானம் பண்றார். தஸ்மாத் பிரணமிய பிரணிதாயகாயம் பிரசாதையே ஸ்வாம் அகமே சமீட்யம் விஜயவ புத்திரஸ்ய சகேவ சக்தி பிரியாயா. கீழே என்ன சொன்னாரு கூட, துமேவமா அதாவது பிதா துமேவி இத்தியாதிப்படியே நீயே சகலவித பந்துவாகையாரே செய்த குற்றம் பொறுக்கும் போது சகலவித பந்துவமாக வேணும் போலே காணும். அதனால அபராதத்தை பொறுக்கும் போது நீ எல்லா வித பந்துவும் சொல்லியாரு. அது தவிர விட்டு போனவர்களுக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்துச்சு இந்த குற்றம் பார்க்கும்போது நீ சகலவித பந்துவா இருந்துதான் பொறுக்கணும்
அது தன்னிலும் பர்த்தாவென்றார் போலே ஒரு முறையாய் ஒரு வழிபட்டு இருக்குமாய் குற்றமேயாய் தலை கட்டுகையன் தீர்க்கே சகலவித பந்துவாய் இருக்கையாலே இவனுக்கு செஞ்சலாகாதது இல்லை. இப்போ அவன் நமக்கு பர்த்தான்னு சொல்றா, அந்த பர்த்தா இவள் என்ன தப்பு பண்ணாலோ அது இவாளுக்குள்ளேயே இதுவா போயிடும், சமரஞ்சமா போயிடும். பத்தி பத்தினின்ற ஒரு உறவுனால அதான் சொல்ற, பர்த்தா வென்றார் போலே ஒரு முறையாய், அதாவது பர்த்தா பத்னி இப்படி ஒரு ஒரு வழிபட்டு இருக்குமாகில் குற்றமேயாய் தலை கட்டுகை என்று. அது ஏன்னா அவள் பத்தினி விஷயத்துல இன்னொருத்தர் பண்ண முடியாது என்ன. இப்போ பர்த்தாவுக்கு தப்பா நடந்துட்டா அப்படின்னு சொன்னா மாமனார் காலில் வந்து நான் வந்து எங்க ஆத்துக்காருக்கு தப்பா நடந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு மாமனார்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? ஐயோ இதோட உன் பாடு ஆத்துக்கார் பாடு மாமியாரா அது சொல்லுவான். அதே மாதிரி இங்க பண்ண முடியாது. அதனால இவங்கிட்ட சரணாதி பண்றவா எல்லாரும் இவனுக்கு பத்தினின்ற பாவத்துல வந்துட்டா அது கஷ்டம். அதனால்தான் சகலவித பந்துவாயின்னு சொன்னாருங்க. ஏன் சகலவித பந்துவாய் இருக்கையாலே இவனுக்கு செய்யலாகாது இல்லை. ஆனால் இவன் ஒரு ஒரு உறவுன்னா இருந்தாதான் அந்த சின்னது தான் பொறுக்க முடியும். இவன் எல்லா வித பந்துமா இருக்கிறதுனால யாராருக்கு என்னன்னோ எல்லாரையும் இவன் பண்றதுக்கு சாமர்த்தியம் முடியும். அவனுக்கு பொருட்களாகாதும் இல்லை என்கை. இது பத்தினி தப்பு பண்ணா பர்த்தாவால பொறுக்க முடியாது என்ன. அதே ஒரு உறவா இருந்து அப்பாவா இருந்து பிள்ளையா இருந்து தப்பு பண்ணிட்டேன்னா அதுவும் இது பண்ணாது. இவன் எல்லா வித உறவா இருந்தாலும் சரி, உனக்கு நான் அப்பாவா இருந்து உனக்கு இந்த இதை சொல்றேன், உனக்கு நான் மாமாவா இருந்து உனக்கு இப்படி சொல்றேன், அதனால உனக்கு ஆச்சாரியனா இருந்து நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சகல வித பந்து வந்தா இவன் எப்படி வேணாலும் பண்ணான். அதனால பிரணம்ய மானசமான தண்டன், பிரணம்ய உடனே மனசாலேயே அப்படியே சரி பிரணிதாயகாய் பிரணம்யன்னு சொல்லியிருக்கலாம். பிரணிதாய காயம்னு சொல்லியிருக்கு. பிரணம்யன்னு சொல்லியிருந்தா ஏதோ மனசால் நினைச்சு சேவிக்கிற மாதிரி கவனிச்சு. பிரணிதாய காயம் அப்படின்னா காய்கமான தண்டன். அதனால பிரணம்யன்றது மானசமான தண்டம், காய்கமான தண்டம்னா அது சரீர சம்பந்தப்பட்டது, அது மனசோட நினைக்கிறது. அர்த்தாத்து சித்தம். அதனால வாசிகம் அர்த்தாத், அது வாயால சொல்லலையா அதுக்குதான் அது அர்த்தாத்து சித்தம். மானச காயக வாசிக மனோவாக்காயங்கள் சொல்றோமோ இல்லையோ, அது மூணும் ரெண்டுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரணமியன்னு சொன்னதால மனசு சொல்லப்படுறது, காயம்னு சொன்னா சரீரம் சொல்லப்படுறது. இங்க வாசி சொல்லலையே அப்படின்னு சொன்னா அது அந்தர்கதம், அது அர்த்தாத்து கிடைக்கிறது. ஆக திருவித கரணங்களாலும் சரணம் புகப்படி சொல்லிட்டு அதனால நாம் அதனாலதான் ஆஜ்ஞாதிரங்கனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்ககிட்ட சேவிக்கணும், அதாவது மனோவாக்காய சுத்தியோட சேவிக்கணும் அப்படின்னு சொல்ற. எதுக்காக அப்படின்னா பிரசாதையே சுவாம், பிரசாதிப்பைக்காக. பிரசாதம்னா அனுகிரகத்துக்கு. ஆரை எண்ணில் யார பிரசாதி அனுகிரகம் பண்ணணும்? எண்ணில் ஈஷம் ஈஷம் சுவாம். சரி யாரு நீ, அதாவது நீ இப்போ வந்து பந்துவா என்ன கூட என்கிட்ட கேட்கிற, என்ன பந்துவா நினைச்சு என்னை சேவிச்ச, என்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். இப்போ வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றீங்க. நான் யாருக்கிட்ட யாரை அனுகிரகம் பண்ணணும்?
அப்படின்னு சொன்னா ஈசமீட்யம் வாங் அப்படின்னா அகமீசமீட்யம் சொல்ற இங்க சொல்றதே வருது. அப்போ அந்த ஈஜ்யம் யாருக்கு வரும், சுவாந்தது யாருக்கு வரும்? இது எம்பெருமான். எம்பெருமானுக்கு தான் இந்த மாதிரி பிரார்த்திக்க முடியும், என்ன அனுகிரகம் பண்ணணும், நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் சேஷியுமாய் சுத்தியனமாய் இருந்துள்ள உன்னை, அதனால ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமா இருக்கவன் நீ, எல்லாருக்கும் சேஷியா இருக்கவன் நீ. அதனாலதான் ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். ஆரெண்ணில் அகம். இப்போ பிரார்த்திக்கிறவன் யாரு, யார் இடத்துல பிரார்த்திக்கிறான் அப்படின்னு கொண்டு முதல்ல ஆரை எண்ணில், அந்த ஆரை எண்ணில் சொன்னா யாரை பார்த்து அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிற அப்படின்னு அர்த்தம். இங்க ஆறு எண்ணில் இவ பிரார்த்திக்கலாம், ஆறு இப்படி கேட்கறது அப்படின்னு சொன்னா அகம் நான் எப்படிப்பட்டவன், அனன்யாரு சேதபூதனாய் இருந்து போதனமாய் இருந்து வைத்து அபராதத்தை பண்ணி போது இன்று வந்து சரணம் புக்க நான். அதனால நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வேறொருக்கும் சேதபூதனாய் இல்லை தன்மை உடையவன் நான். அப்படிப்பட்டவன் நான் பல அபராதம் பண்ணி போயிரு அப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்றேன். ஈசன் எங்க யாரு, இங்க ஈசன் ஈஜியம் சொன்னீர அப்படின்னா அங்க ஈசன் சொன்னதால உடையவன், அவன் தான் உடையவன். ஈஜன் என்றது சுத்தன் என்றது ஈஜே அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், நினைத்தபடி செய்ய பூக்கால் நிவாரகர் இல்லாமைக்காக உடையவன். உடையவன் என்ன அர்த்தம் அப்படின்னா தான் நினைச்சபடி செய்யணும்னு வந்தான்னாக்க அவன் தடுக்க முடியாதபடி இருப்பான். அவன் அப்படிப்பட்டவன் தான் ஈட்டியன். ஈட்டியன்னா சோதனம் பண்ணுது. நீ யாரை பார்த்து சோதனம் பண்ற அப்படின்னா நான் யார அவங்க சோதனம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பிரார்த்திக்கிறேன், ரஷனை பண்ணுன்னு சொல்றேன். இன்னொருத்த வந்து அவனெல்லாம் ரஷனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கைவிட்டாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது, என்ன யாருக்கும் தடுக்க முடியாது. அதனால சோதனத்துக்கு விஷயமானவன் யாரு, யாராலும் தடுக்க முடியாதவன், அவன்கிட்டதான் நான் என்னுடைய பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அவனால்தான் அவன் உடையவன். அந்த உடையவன் நான் சோதனை பண்ண வேண்டியதானே, துதிக்க வேண்டும் விஷயத்திலே வேஷித்து போந்தேன் என்று தம்முடைய சிறப்பை சொல்றதுதான் ஈட்டியன். இவன் ஈட்டியன் சொன்ன உடனே என்ன ஈட்டியன், ஈட்டியன்னா யாரு, ஸ்தோத்திரம் பண்றவன். ஸ்தோத்திரம் பண்ணா அப்போ அவனை முதல்ல அவனை பத்தி நல்லா தெரியல, அவனை கண்ணாம வச்சுட்டான். அப்புறம் அவனை பத்தி தெரிஞ்ச உடனே அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புதான், அவனை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசுறான். அப்ப புகழ்ந்து பேசின உடனே என்ன, ஏற்கனவே இவங்கிட்ட தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு புகழ்ந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் காரியம் ஆகணும், இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கான், அதனால இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி பேசுறான். அதனால நான் இப்போ ஒன்று ஸ்தோத்திரம் பண்றது அதான் ஈசம்ன்றதுனால உடையவன், ஈட்டியம்ன்றதுனால ஸ்தோத்திரம் பண்றவன். இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது அந்த அதனால ஈஜ்யம் என்கிறது சூத்தியம் என்றபடி ஸ்துதிக்க வேண்டும் விஷயத்துல வேண்டித்து போன்றேன் என்று தம்முடைய இடவு தோன்ற ஈஜ்யம் என்கிறார். ஈஜ்யம் பதத்தினால இவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன். பொறுக்கைக்கு கேட்டு சொல்லுகிறது மேல். சரி, இப்படி எல்லாம் நீர் என்ன அனுகிரகம் பண்ணணும், நீர் வந்து நான் இப்படி அபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதனால உங்க மனோபாக்கையினால உங்க தண்டனை சமர்ப்பிச்சு என்னை காப்பாற்ற முடியாது நான் கேட்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றவங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு மேல இவனை இப்படி பொறுக்கணும்னு சொல்றாரு. அந்த பொறுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு மேல சொல்றார் பிதேவ புத்திரஸ்ய சகே சகேவ சஸ்யு பிரிய பிரியா யார் தேவ சோடும். அதுக்கு மேல சொல்ற
பிதேவ புத்திரஸ்ய புத்திரன் பண்ண குற்றத்தை பிதா பொறுக்குமா போலே. இப்போ பெருமாள் சொல்ற உன்னை பொருள் நீ உன்னை எதுக்காக நான் பொறுக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்டேன். ஆமா அப்பா இருந்தா உள்ள பண்ண தப்பு அப்பா பொறுப்பாரு இல்லையா? அதான் அதனால்தான் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சத்யு புத்திரன் பண்ணின குற்றத்தை பிதா பொறுக்குமா போலவும் சகேவ சத்யு தோழன் செய்த குற்றத்தை தோழன் பொறுக்குமா போலவும். அதனால சகேவ சக்தி எனக்கு சகாவா இருக்கேன். சகாவா இருக்கிறதுனால உன்னுடைய சகன் நான், அதனால நான் மட்டும் தப்பு நீ தான். பிரிய பிரியாயா கத்தி. அதுக்கப்புறம் பிரிய பிரியாயாக, அதாவது பிரியைன்றது மனைவி சொல்றது, பிரியன் சொல்றது கணவன் சொல்றது. கணவன் பிரியன், அவள் பிரியை. இப்போ பிரியை 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 பண்ண தப்ப பிரியன் பொறுத்துப்பான். அந்த மாதிரி என்ன நான்லாம் ஸ்ரீ உத்தம புருஷன், நான் ஸ்ரீ பிராயத்துல இருக்கேன், அதனால நான் தப்பு பண்ணிட்டேன், அது என்னுடைய பர்த்தாவான நீ பொறுக்கணுமோ இல்லையோ. அந்த மாதிரி பிரியனுடைய குற்றத்தை பிரியனானும் பொறுக்குமா போல சந்திராஷா சோடும். அதுக்கு மேல தேவ சோடும் இருக்கு. சோடும்னா என்ன? பொறுக்கைக்கு சர்வவித பந்துவாய் இருக்காது. தேவா இருக்கி அப்படி தேவரும் எப்படி பிதா பிதா எப்படி சகா எப்படி பிரியன் பர்த்தா எப்படி அந்த மாதிரி கணக்குல அவர்கள் பொறுக்கிற மாதிரி தேவனும் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இதுக்கு மேல அடுத்தத நாளைக்கு பார்ப்போம். இது மட்டும் பிரபாவம் புத்திரசு சகைவ பிரிய பிரியா தேவ சோடும். இது மட்டும் முடிஞ்சிருக்கு. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்தேசாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தோ ஸ்ரீ நாராயணாரி மகாதேசாய நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மீ சுந்தரபாதகாசேவே ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசாய நமः. ஸ்ரீமதே வாசிஷ்டி கிருஷ்ணவாரி மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசாய நமः.